நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள். ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பிளேயர்ஸ் வர ஐபிஎல் ஆக்ஷன் 2024க்கு ஒரு 11 பிளேயர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. சந்தீப் வாரியர், ஷாருக் கான், சித்தார்த் மணிமாறன், ரித்திக் ஈஸ்வரன், பாபா அபரஜித், பிரதோஷ் ரஞ்சன் பால், ஜி அஜித் தேஸ், பாபா இந்திரஜித், குர்ஜினபித் சிங், அப்புறம் ஜத்தே சுப்ரமணியம், பி சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. இந்த ஷார்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். டீமுக்கு யார் யாரெல்லாம் தேவையோ அவங்களெல்லாம் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி படைப்பாங்க. இப்படி 11 தமிழ்நாடு பிளேயர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா இதுல கண்டிப்பா சிஎஸ்கே பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அது என்னென்னங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஃபர்ஸ்ட்லயே எம்எஸ் தோனிக்கு ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பிங் இந்தியன் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எப்பவுமே வச்சிருப்பாங்க. காலகாலமா நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஜெகதீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்காரு. இது மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷன், அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்கள்ல 3 பிளேயர்ஸ் தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த 3 பிளேயர்ல யாரையாவது ஒருத்தரை சிஎஸ்கே எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரித்திக் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் வந்து நெல்லை ராயல் கிங்ஸுக்காக வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்காரு. டிஎன்பிஆர் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ஒரு சூப்பரான விக்கெட் கீப்பிங் பேட்டர். 21 வயசு தான் ஆகுது. பெருசா தமிழ்நாடு கேம்ஸ் எல்லாம் அவர் இன்னும் ஆடவே இல்லை. டிஎன்பிஎல் தான் முழுக்க ஆடி இருக்காரு. அண்ட் நல்ல ஒரு பிளேயர், ஆப்வியஸ்லி மிடில் நின்று ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ கண்டிப்பா எம்எஸ் தோனிக்கு ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனா இவர் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பிரதோஷ் ரஞ்சன் பால். எஸ், இந்த பையன் ஃபியூச்சரோட பயங்கரமான இந்தியன் கிரிக்கெட்டரா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பயங்கரமான டிஎன்பிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், லைகா கோவை கிங்ஸ், நெல்லை ராயல் கிங்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஆடி இருக்காரு. சவுத் ஜோனுக்காக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு டீமோட ரெகுலரான ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். இப்போ இந்தியா ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடிட்டு இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா அந்த டூர் போயிருக்காங்களா, அதுல ஒரு 168 அடிச்சிருந்தாரு. அவர் தான் அந்த மேட்சை நிலை நிறுத்தினார் அப்படின்னே சொல்லலாம். ஒரு செம்மையான டேலண்ட்டுங்க திருப்பூர் பையன். ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட். நீங்க வேணா பாருங்க, 22 வயசு ஆகுது. இன்னும் 3-4 வருஷத்துல டெஃபினெட்லி இந்தியன் டீமோட ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இவர் ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். மேபி இவரை சிஎஸ்கே எடுக்கிறதுக்கு 95% சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ பிரதோஷ் ரஞ்சன் பால், பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க ஒரு பையன் குருசாமி அஜிதேஷ் குருசாமின்னு கூட சொல்லுவாங்க. நெல்லை ராயல் கிங்ஸ் தமிழ்நாடுக்காக ஆடி இருக்காரு இவரு. அண்ட் டிஎன்பிஎல்ல ஒரு பயங்கர பர்ஃபார்மர். டோட்டலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட இந்த ஒரு ஃபினிஷிங் ஸ்கில்ல பாக்குறப்ப அந்த அளவுக்கு இருக்கும். டாப்ல இறங்கியும் ஆடுவாரு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இடையிலையும் ஆடக்கூடிய ஒருத்தர். இவர் ஆக்சுவலி ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. எஸ், ஆப்வியஸ்லி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங்கான டேலண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவரோட பிளே நான் டிஎன்பிஎல்ல நிறைய பார்த்திருக்கேன். தமிழ்நாடு ஐ திங்க் இப்பதான் 2 இயர்ஸா தான் அவர் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி ஒரு நல்ல எக்ஸைட்டிங் கிரிக்கெட்டர் தான். 21 வயசு தான் ஆகுது. மேபி இவரை கூட ஒரு பேக்கப் ஆப்ஷனா எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஆனா என்னோட ஹை பிரியாரிட்டி அப்படின்னா பிரதோஷ் ரஞ்சன் பால் தான். ரொம்ப நல்ல கிரிக்கெட்டருங்க. ரொம்ப நல்ல கிரிக்கெட்டர். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் வேற. பாப்போம் அவருக்கு எந்த அளவுக்கு இந்த வாட்டி லக் கிடைக்குது அப்படின்ட்டு. இதை தாண்டி கூட வேற டீம்ஸ் கூட ஒரு பேக்கப் ஆப்ஷனா எடுக்கலாம் இவங்களெல்லாம். பட் சிஎஸ்கே என்னமோ இவங்க 3 பேருக்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அண்ட் வெயிட் பண்ணுவோம். அண்ட் உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோல இருந்து யாரை எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.